ஸ்டார்டிங்லாம் பாப்பா வந்து காய் எப்படி கொடுத்தாலுமே சாப்பிட்டுக்கிடுவா. அதாவது கூட்டாவோ பொரியலாவோ நம்ம செஞ்சு வச்சோம்னா அவளும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வாயில் போடுவா. இடையில வந்து இந்த ஃப்ரை வந்து கொஞ்சம் அறிமுகப்படுத்தினது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு பொரியல் ஏதாவது நம்ம வச்சோம்னா தொடவே மாட்டாங்க. நம்ம தான் சாதத்தில் வச்சு கொடுக்கணும். இதே ஃப்ரைனா மேடமே அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. பட் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி கத்திரிக்காய் ஃப்ரை தான் பண்ணுறதை பார்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்படி, தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக காய்பொடி போட்டு நல்லா கை வச்சு கிளறிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருப்போம்ல கத்திரிக்காயை கருத்துறக்கூடாதுன்னு. ஸோ அந்த ஈரப்பதமே போதும். 2 சைடு டிப் பண்ணி 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு இரும்பு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதை இப்படிக்கா ஒரு 5 நிமிஷம் அப்படிக்கா ஒரு 5 நிமிஷம்னு சொல்லி திருப்பி போட்டு இட்லி கொப்பரை முடி வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இது வரைக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணதில்லைன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து மொச்சக்கொட்டை புளிக்குழம்புக்கு தான் அதை ரெடி பண்ணியிருந்தேன். ஃப்ரை ரெடி ஆனோடனே மேடம் எல்லா டிஷ்ஷையும் தூக்கி ஹாலில் எடுத்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.